ஹாய் காய்ஸ், இது உங்கள் ஜேஎன் ஆக்டிவ். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். என்னென்ட்டு பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை ஸ்டாலியன் மிக்சர் கிரைண்டரோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 75 HP மோட்டர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இது 4 ஜார் உள்ள மாடலு. இப்போ வாங்க இதை அன்பாக்ஸ் பண்ணலாம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பாக்ஸில் என்னென்ன இருக்குன்ட்டு குயிக்காக பார்க்கலாம். முதல்ல யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஜாருக்கான கேப் வந்து 2 பீஸ் வந்துருக்கு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு டிரான்ஸ்பரண்ட் மூடி வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு நீளமான பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக நமக்கு மிக்ஸி இருக்குது. பாக்ஸில் வரணும் இல்லை. இப்போ வாங்க ஒவ்வொரு பாக்ஸில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த நீளமாக இருக்க பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஜூஸர் ஜார் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம ஜூஸ் போட்டுக்க முடியும். அடுத்து அது வந்து கலக்கி வர மாதிரி ஒரு ஸ்பூன் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அவங்க கவர்லேருந்து வெளியே எடுத்து பார்ப்போம். அது கூட ஒரு சின்ன கேப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னு நான் சொல்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இதை வச்சு தான் நம்ம வந்து பழத்தில் அமுக்கி அது வந்து ஜூஸ் போட முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப்பு. இந்த இடத்துல வந்து ஃபில்ட்ரு மாதிரி ஒரு செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பெரிய கேப்பை போட்டு நம்ம இந்த சின்ன கேப்பை வச்சு லாக் பண்ணுறப்ப நம்ம மொத்தமாக அப்படியே ஜூஸ் போட்டுக்க முடியும். உள்ளே ஏதாச்சும் பழத்தை போட்டு. அதே நேரத்தில் உங்களுக்கு இந்த இடத்துல ஃபில்ட்ரு மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் இந்த இடத்துல ஃபிட் பண்ணிட்டு இந்த பெரிய கேப்பை வந்து மாட்டிக்கணும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பீஸ் கொடுத்துருப்பாங்க. இதை வச்சு நீங்கள் ஜூஸ் போட்டுக்க முடியும். அவ்வளோதான் இந்த ஜாரில். அப்புறம் இந்த ஸ்பூன் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. வாங்க அடுத்த பாக்ஸில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜார் இருக்குது. வேறு ஒன்றுமே இல்லை இந்த பாக்ஸில். இந்த ஜார் வந்து நல்லா கொஞ்சம் பெருசாக இருக்குது. உங்களுக்கு கீழே இருக்கிறது வந்து ஹார்ட் பிளாஸ்டிக் தான், மெட்டல் கிடையாது. ஓகே, இப்போ நம்ம அடுத்த பாக்ஸை பார்ப்போம். இந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2 ஜார் கொடுத்துருக்காங்க. ஒரு மினி ஜார் வந்து கொடுத்துருக்காங்க, ரொம்ப சின்னதாக இருக்குது. அடுத்து ஒரு மீடியம் சைஸில் ஒரு ஜார் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹேண்டில் இல்லை. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தெரியும். ஓகே, இன்னொரு ஜாரையும் பார்ப்போம். ஓகே, தான் பார்த்திங்கன்னா அந்த 4 ஜாரு. ஓகே காய்ஸ், இப்போ இந்த ஜாருக்கெலாம் கேப் வந்து என்னன்ட்டு பார்த்தீங்கன்னா ஜூஸர் ஜாருக்கு அதிலே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த 2 ஒயிட் கேப்பும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே சைஸு தான். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மீடியம் ஜாருக்கும் அப்புறம் பெரிய ஜாருக்கும் வந்து வரும். அப்புறம் இந்த டிரான்ஸ்பரண்ட் கேப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன ஜாருக்கு ஃபிட் ஆகுது. இது வந்து உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. இப்போ வாங்க நம்ம மிக்ஸியை வந்துட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ இதை கவர்லேருந்து அன்பாக்ஸ் பண்ணி எடுப்போம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஸ்பீட் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. 3 டைப் ஆஃப் ஸ்பீட் கண்ட்ரோல் வந்து இருக்குது இதில். இதோட ஒயருமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா குவாலிட்டியான ஒயராக தான் கொடுத்துருக்காங்க. லென்த்தும் உங்களுக்கு நிறையா தான் இருக்குது. அடுத்து நமக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா நிறையாவே வந்து புஷ் வந்து ரப்பர் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நல்லாவே வந்து டைல்ஸ்லாம் லாக் ஆகுது. இது உங்களுக்கு உங்கள் கிச்சனில் கிரானைட் கல் இருந்தாலுமே உங்களுக்கு நல்லாவே இது வந்து நவுறாமல் லாக் ஆகிருக்கும். இந்த மிக்ஸிக்கிலே உங்களுக்கு ரீசெட் பட்டனுமே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு க்ளோசர் லுக்கில் பாருங்கள்.